முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சத்தியம் சரவணன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியின் மாநில தலைவர் சத்தியம் சரவணன் பேண்டு வாத்தியங்கள் முழங்க விவசாயிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் வழிகாட்டுதலின்படி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதை அடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நமது எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சுயேட்சை வேட்பாளர் சத்தியம் சரவணன் அவர்கள் தனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போதுமான பேருந்து வசதியின்றி மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் பேருந்து வசதி ஏற்படுத்தி தருவேன் என்றும் குடிநீர் பற்றாக்குறையை முதலில் போக்குவேன் என்று உறுதிபட தெரிவித்தார். நான் இந்த முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகி 24 மணி நேரமும் இங்க முதுகுளத்தூர் பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை கொண்டு வருவேன் என்பதை நான் முதலில் கூறுகிறேன். மேலும் பாத்தீங்கன்னா இங்க குடிநீருக்காக மக்கள் பெண்கள் இந்த தண்ணி அந்த வண்டியை தள்ளிட்டு போறதை பார்த்தா எனக்கு அதை பார்த்தாவே உண்மையிலே எனக்கு கண் கலங்குது. ஏன்னா இப்ப நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா ஒருவர் ஏற்கனவே 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப 5 வருஷம் அமைச்சரா இருந்தவர். பார்த்தா இருவருமே இந்த மக்கள் மீது எந்த விதமான ஒரு அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த ஓட்டு அந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு மட்டும்தான் வருவாங்க. அவங்கள வாக்குக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. அவர்களை ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு துரிய அளவு எண்ணம் கூட கிடையாது. ஆனா இந்த முறை கண்டிப்பா நம்ம முதுகுளத்தூர் பகுதி மக்கள் விழித்து கொண்டு கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு பலாப்பழ சின்னம் வழங்கியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல. கண்டிப்பா நான் அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.